ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் இருந்து பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தபுரி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பெல்லம் கொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கௌஷிக் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை செப்டம்பர் மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ZEE5ல பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்லேயும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ரைட். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அக்ஷரா ரெட்டி நடிச்சிருக்காங்க. அருண் பாண்டியன் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்கள் கொடுத்துருக்காங்க. 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை செப்டம்பர் மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் மேலே படத்துடைய ஓவர்சீஸ் ஓடிடி பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜூ கிப்பர். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா புகழ், ஷெரின் கச்சுவாலா, சிங்கமொழி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஓடிடின்றது யாரும் கிளைம் பண்ணலை. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓவர்சீஸ் ஓடிடி தளமான 10th கோட்டால நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா படையாண்ட மாவீரா. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா கௌதமன், சமுத்திரகனி, புஜிதா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கௌதமன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.